பல்லவ மன்னனையே பக்தியால் வென்றவர். அவனை நம்பியவர்களை கைவிடாத நம் அப்பன் சிவபெருமானின் அடியவனாய் முழு அருளையும் பெற்ற பூசலார் நாயனார் பற்றி உங்களுக்கு தெரியுமா? வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம். சிவன் சொத்தை எடுப்போரை அவர் தண்டிப்பார் என்பார்கள். உண்மையாக சிவனது சொத்து என்ன? தன்னையே மறந்து தன் அப்பனை காண்பதற்காக பக்தி மயக்கத்தில் வருபவர்களே உண்மையாக சிவனது சொத்து. அப்படிப்பட்ட சிவனுக்கோ ஆலயம் எழுப்ப அங்கும் இங்கும் அலைந்து பொருள் சேமிக்க நினைக்கிறார். பொருளும் கிடைக்கவில்லை, ஆலயமும் எழுப்ப முடியவில்லை. சிவன் பக்தர்களிடத்தில் கேட்டு பாருங்கள். கேட்பவர்களுக்கு எளிதாக கொடுக்கவும் மாட்டார். கொடுக்க நினைத்தால் இவ்வுலகமே அழிந்தாலும் அதை நிறுத்தவும் மாட்டார். முடிவெடுத்தார் பூசலார். தன் நெஞ்சகமே கோவிலாக, நினைவே இறைவனாக கொண்டு தச்சர் மற்றும் கோவில் வேலைப்பாடுகள் செய்பவர்களை கொண்டு நினைவிலே எழுப்பினார் சிவபெருமானுக்கு ஒரு ஆலயத்தை. தனது ஆதி அந்தம் அனைத்தையும் எம்பெருமான் சிவனுக்கே அர்ப்பணித்து உள்ளத்தில் கட்டிய அந்த கோவிலுக்கோ குளம், கிணறு போன்றவற்றை எல்லாம் அமைக்கிறார். குடமுழக்கு விழாவும் செய்ய விரும்புகிறார். எல்லாம் அந்த இறைவனை எதிர்பார்த்து. ஆனால் அங்குதானே தீராத விளையாட்டு பிள்ளையான சிவபெருமானின் உண்மையான திருவிளையாடலே ஆரம்பமாகிறது. அதே நாளில் பல்லவ மன்னனும் காஞ்சியிலே கற்கோவில் எழுப்ப கல்லிலும் கூட நிலைத்திருக்கும் சிவபெருமானை வணங்கி அழைக்கிறார். சிவபெருமானோ நின்ற ஊர் பூசல் அன்பன் நெடுது நாள் நினைந்து செய்த நன்று நீடாலயத்து நாளை நாம் புகுவோம். இங்கு ஒன்றிய செயலை நாளை ஒளிந்த பின் கொள்வாயா என்று கொன்றைவார் சடையர் தொண்டர் கோவில் கொண்டு அருள் போந்தார் என்று. கல்லில் கட்டினால் என்ன, கனவில் கட்டினால் என்ன? அன்பன் அன்பாக செய்தால் எதை வேண்டுமானாலும் செய்பவன் தான் சிவன் என்று பல்லவ மன்னனின் கனவிலே கூற, பல்லவ மன்னனுக்கோ ஒரே ஆச்சரியம். கலைக்கூடத்திற்கே எடுத்துக்காட்டாய் விளங்கும் என் கோவிலை எதிர்க்கும் அந்த கோவில் எங்குள்ளது என்று பூசலாரிடத்தில் கேட்கிறார். நீர் நிரவிய கோவில் எங்கே என்று. பூசலாரோ தனது மனக்கோவிலை காண்பிக்க மலைத்து போய் நிற்கிறார் மன்னன். பக்திக்கு பணத்தை விட பண்புதான் முக்கியம் என்பதை பூசலார் நாயனாரின் வரலாறு நமக்கு எடுத்துரைக்கிறது. இன்று போல் இருந்திருந்தார் சிவபெருமான் அந்த இருவருக்குமே காணொளி மூலம் காட்சியளித்திருந்திருப்பார். ஆனால் தன் உள்ளத்தையே கோவிலாக்கிய அந்த அடியவனின் அருளை இவ்வுலகம் அறிய வேண்டும் என்பதற்காக நடத்திய திருவிளையாடல் தான் இது. 2000 கொடுத்து சிறப்பு வரிசையில் நின்று இறைவனை அருகில் காண முடியவில்லை என்று வருந்துபவர்களா நீங்கள்? அவன் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் தான் ஒளிந்து கொண்டிருக்கின்றான். உங்கள் எண்ணத்தை புனிதமாக்குங்கள் என்று கூற மாட்டேன். உங்கள் உள்ளத்தையே புனிதமாக்குங்கள். முக்கோடி தேவர்களுக்கு மூத்தவராய் விளங்கும் சிவபெருமான் உங்களுக்குள்ளும் எழுந்தருவார்.